திருச்சிற்றம்பலம். திரும்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திரும்பலம் திரும்பலம் திரும்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அருளுருவாக நமக்கெல்லாம் காமகோடு பீடத்தில் எழுந்தருளி ஞான ஆசி வழங்குகின்ற அருள் நிறைந்த பெரியவாளுடைய திருவடி கமலங்களை நான் மனமொழிமைகளால் திசுநோக்கி வணங்கிக் கொள்கின்றேன். நம்முடைய சங்கரா கல்லூரியினுடைய சார்பிலே சைவ சித்தாந்த வகுப்புகளை முறையாக தொடங்கி ஒருங்கிணைத்து நடத்தி வருகின்ற நம்முடைய கல்லூரி தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, அவளுக்கு உறுதுணையாக இருந்து இந்த வகுப்பை நான் இல்லாத பொழுதெல்லாம் அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி வகுப்பு நடத்துகின்ற நம்முடைய தெய்வசிகாமணி ஐயா அவர்களே, மற்றும் இந்த சித்தாந்த வகுப்பிலே கலந்து ஆர்வத்தோடு சைவ சித்தாந்த கருத்துக்களை கேட்க விடுகின்ற சிவநேய செல்வர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கணிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பணிச்சுமை காரணமாக உங்களோடு அடிக்கடி உறவாட முடியாத சூழ்நிலை எனக்கு வருகிறது. இருந்தாலும் நம்முடைய கல்லூரி தமிழ்துறை தலைவர் அவர்கள் இதை எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் விளக்க வேண்டும், முடிந்த அளவு ஓய்வு கிடைக்கிற பொழுதெல்லாம் விளக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாலே இன்றைக்கு 3ஆம் சூத்திரத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 3ஆம் சூத்திரத்தினுடைய நோக்கம் என்ன என்றால், சிவஞான முனிவர் அதை எழுதுகிறார். முதல் சூத்திரத்திலும் 2வது சூத்திரத்திலும் பதி உண்மை பாச உண்மை சொல்லப்படுகிறது. கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதையும், பாசம் என்றால் ஆணவம், முக்கியமாக ஆணவம், ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த 3 மலங்கள் உள்ளன என்று நிறுவியிருக்கிறார். அதற்கெல்லாம் பிரமாணம் கூறியிருக்கிறார். பதி பாசம் போன பின்னால் எஞ்சியிருப்பது பசு, ஆன்மா. அந்த ஆன்மாவை பற்றிய பிரமாணமாக ஆன்மா இருக்கிறது, ஆன்மா இது என்ற அந்த கருத்தை இந்த 3ஆம் சூத்திரத்திலே விளக்குகிறார். அதுதான் இந்த சூத்திரத்தினுடைய அடிப்படை. 3ஆம் சூத்திரத்துக்கு பின்னாலே 4ஆம் சூத்திரத்திலும் உயிரை பற்றிய ஒரு குறிப்பு வரும். அதனால இன்றைக்கு நான் முதல்ல 3ஆம் சூத்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்க்கலாம். அந்த முதல்ல சொல்லப்படுகின்ற செய்யுள் மிக முக்கியமானது. உயிரெனப்படுவது இந்த உடலின் வேறு உளதாய் உற்று செய்ருறும் இச்சாஞான செய்திகள் உடையதாகி பயில்வுறும் இன்பத்துன்ப பலன்களும் நுகரும் பார்க்கில் துயிலொடும் அஞ்சவத்தைப்படும் உண்மை துரியாதீதம் என்று ஒரே பாட்டில் சிவஞானபுரத்தில் சொல்லப்படுகின்ற அந்த 3ஆம் சூத்திரத்தினுடைய கருத்தை எல்லாம் அருள்நிதி சிவம் இங்கே சொல்லியிருக்கிறார். அது என்ன அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் முதல்ல ஒரு தொகுப்பாக பார்த்துட்டு அதற்கு பின்னாலே ஒன்றொன்றா பார்க்கலாம். நமக்கு கடவுள் உண்மை அதை அனுமானத்தினாலே நிறுவுகிறார். ஆணவம் என்பது இருக்கிறது, கண்மம் இருக்கிறது, மாயை இருக்கிறது என்றெல்லாம் சில கருத்துக்களை நாளை விளக்கி இருக்கிறார். உயிர் என்பதை விளக்குகிற பொழுது உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதை அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உடம்பிலே உயிர் இருப்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று.
உயிர் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதும் உயிர் எது என்பதும் தெரியவில்லை என்பதனால் நம்ம சொல்லலாம். அது வேணா ஆராய்ச்சிக்கு உரியது. உயிர் இருக்கிறதா இல்லையா என்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை என்று பொதுவாக நம்ம எண்ணிக்கலாம். ஏன்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையா ஆராய்ச்சி பண்றோம். ஆணவம் என்று இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்ச்சி பண்றோம். மற்ற மதங்கள் எல்லாம் கண்மம் மாயை ஒத்துக்குது, ஆனால் ஆணவத்தை ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் ஆணவத்தை நாம் இருக்குதுன்னு சொல்ல போறோம். ஆனால் உயிரை பற்றி சொல்ற பொழுது உயிர் இருக்கிறதா இல்லையா என்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. உயிர் எது என்றுதான் ஆராய்ச்சி. அதுதான் கருத்து வேறுபாடு. அதனால முதல்ல அவர் என்ன செய்தார்? உயிரெனப்படுவது என்று ஆரம்பிக்கிறார். அந்த சிவஞான போதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் சூத்திரம் எப்படி இருக்கும்? உளது இலது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உள்ளிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திரதனிவுள் ஆன்மா என்று 3ஆவது சூத்திரம் ஆன்மாவை பற்றி சொல்ற பொழுது உளது என்று ஆரம்பிக்கிறார். சிவஞானபுரத்தில் ஆசிரியர் உளதுன்னு ஆரம்பிக்கிறார். முடிக்கிற பொழுது ஆன்மான்னு முடிக்கிறார். சிவஞானபுர சூத்திரத்துல உளதுன்னு ஆரம்பித்து ஆன்மான்னு முடிக்கிறார். அப்ப எப்படி வச்சுக்கணும்? ஆன்மா உள்ளது, ஆன்மா இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கணுன்ற. அதைத்தான் எத்தனை வகையான வாதங்கள் வருகின்றன என்பதை நான் முதல்ல சொல்லிடுறேன். உயிரை பற்றி, உயிர் எது என்பதை பற்றிய வாதங்கள் என்னென்ன என்றால், முதல்ல சூன்யவாதம். சூன்யமே ஆன்மா என்று சொல்றவங்க எல்லாம் பௌத்தர்ல மாத்தியமிகர் என்பவர்கள். சூன்யமே ஆன்மா. பௌத்தர்கள் சூன்யம் என்று சொல்ற பொழுது அவங்க என்ன கருத்து கொள்றாங்க? அதை சொல்ல முடியாதுன்றாங்க. பொதுவா சூன்யம்னு சொன்னா வெறுமை, பாழ் என்றுதான் நம்ம சொல்றோம். ஒன்றுமில்லாததுன்னு சொல்றோம். ஒரே சூன்யமா இருக்குப்பா என்று ஒன்றுமில்லை என்று தான் சொல்றோம். ஆனால் பௌத்தர்கள் சூன்யம் என்றால் சொல்ல முடியாதது, உயிர் என்றால் அதை சொல்ல முடியல என்று எல்லா பொருளையுமே அவங்க சொல்லுவாங்க. உயிர் மட்டுமல்ல, எந்த பொருளை கேட்டாலும், நாம் பார்க்கிற எந்த பொருளை கேட்டாலும் அது சொல்ல முடியாது, உள்ளதும் சொல்ல முடியாது, இல்லது என்றும் சொல்ல முடியாது என்று அவங்களுடைய வாதம். அது சூன்யவாதம் சொல்லுவாங்க. பௌத்தர்கள் சூன்யவாதம் பேசுவார்கள், அசற்காரியவாதம் பேசுவார்கள். இல்லதுதான் தோன்றும், உள்ளது தோன்றாது என்பதனுடைய கருத்து. இது அவங்களுடைய கொள்கை. எனவே ஆன்மாவை பற்றி எது என்று கேட்டால் அவங்க என்ன பண்றாங்க? அது சூன்யம், அது சூன்ய ஆன்மம், சூன்ய ஆன்மவாதிகள் என்று பௌத்தர்களே மாத்தியமிகர்கள் ஆன்மா சூன்யம் சொல்லிட்டாங்க. அடுத்து லோகாயுதர், அதாவது சார்பாகர், லோகாயுதர், நாத்திகர் எல்லாம் ஒரே கருத்து. நாம் சொல்ற நாத்திகர் என்று என்ன பண்றாங்க? லோகாயுதர் பண்றாங்க தூலதேகம் ஆன்மா, அப்புறம் 5 பொறிகள் ஆன்மா, அண்டக்கரணம் ஆன்மா, சூக்கும தேகம் ஆன்மா, பிராணன் ஆன்மா. இந்த 5 சொல்றாங்க. தூலதேகம் ஆன்மா, இந்திரியம் என்றால் பொறிகள், 5 பொறிகள் ஆன்மா, அண்டக்கரணங்கள் ஆன்மா, சூக்கும தேகம் ஆன்மா, பிராணவாயு ஆன்மா. இப்படி 5 வகையாக லோகாயுதர்கள் தமக்குள்ளே மாறுபட்டு 5 வகையா சொல்றாங்க. அடுத்து ஏகான்மவாதிகள், வேதாந்திகள் என்ன பண்றாங்க? விஞ்ஞான ஆன்மவாதிகள் பிரம்மமே ஆன்மான் என்றாங்க, அறிவே ஆன்மா என்று சொல்லிடுறாங்க. அப்புறம் கடைசியாக ஒன்று, இவை எல்லாம் சேர்ந்தது ஆன்மா. தனித்தனியா தூலதேகம் சூக்கும தேகம் சொல்லாம எல்லாம் சேர்ந்தது. இப்ப சொன்னாங்க இல்லையா வரிசையா, தூலதேகம், இந்திரியம், பிராணன், அந்தக்கரணம், அது போல எல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்மா என்று ஆன்மாவை பற்றி நாம் சொன்னது இப்ப 8 வகையாக அந்த கருத்து சொல்லப்படுகிறது. சூன்ய ஆன்மவாதிகள் பௌத்தர்கள், அதுல ஒரு பிரிவு மாத்தியமிகர்கள். தூலதேகம் ஆன்மா, இந்திரியம் 5 பொறிகள் ஆன்மா, இந்திரிய ஆன்மா, அண்டக்கரணம் ஆன்மா,
சூக்கும தேகம் ஆன்மா, பிராணன் பிராணவாய் ஆன்மா என்று சொல்ற 5 சொல்றாங்க இல்லையா, அவங்க லோகாயத்திர்கள். அப்ப 5 2 சூன்ய ஆன்மாவான 5 சேர்ந்து 6 ஆட்சி. 7வது விஞ்ஞான ஆன்மவாதிகள், ஏகான்மவாதிகள் அறிவே ஆன்மா என்றும் பிரம்மமே ஆன்மா என்றும் சொல்லுகிறார்கள். என்றால் ஏகான்மவாதிகளுக்கு ஒரு பொருள் கொள்கை உடையவர்கள், எனவே இன்னொரு பொருள் அவர்களுக்கு கிடையாது. எனவே ஆன்மானா ஒன்றுதான், அது பரமான்மாதான், அது பிரம்மம் தான் ஆன்மா என்று அவங்க சொல்றாங்க. எல்லாவற்றையும் சேர்த்து பௌத்தத்துல சௌத்ராந்திகர்கள் என்பவர்கள், வைபாடிகர்கள், இவங்கெல்லாம் பௌத்தத்துல வேறு வேறு பிரிவு. முன்ன சொன்னது சூன்ய ஆன்மம் சொன்னாங்க இல்லையா, அவங்க மாத்தியமிகர்கள். சமூக ஆன்மாவாதிகள் இருக்காங்களே, மொத்தம் சேர்ந்து ஆன்மான்றாங்க இல்லையா, அவங்க பௌத்தர்களே சௌத்ராந்திகர், வைபாடிகர் என்று 8 வகையாக ஆன்மா எது என்று சொல்வதைத்தான் இங்க நாம் சித்தாந்தத்துல மறுக்கின்றோம். அதுதான் இவரு விஞ்ஞான சித்தியார்ல சுருக்கமாக 3 பாட்டுல 1 2 3 4வது பாட்டுல முடிச்சுடுறார். ஆனால் விஞ்ஞானபுரத்துல எல்லாம் விளக்கமாக சூன்யானத்தை மறுக்கிறது, தூளதேகத்தை மறுக்கிறது எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இப்ப இங்க நம்ம இன்றைக்கு பார்க்கணும். முதல்ல சூன்யான்மவாதிகள் பௌத்தர்கள் அது சொல்ல முடியாது என்று சூன்யமே ஆன்மான்றாங்க இல்லையா, அதை இப்ப முதல்ல மறுக்கிறோம். அதை சுலபமா மறுத்தோம். எப்படி மறுக்கிறோம் என்றால், அவங்க சொன்ன இல்லையா, உளது இலது என்றலின் என்று சொல்றார். அதனால என்ன பண்ணார், உயிர் எனப்படுவதுன்றார். இந்த பாட்டுல சித்தியார்ல பார்த்தீங்கன்னா உயிர் எனப்படுவது, உயிர் என்று சொல்லப்படுவதுன்றார். அப்போ உயிர் தன்னையே சொல்லிக்குமா? அப்போ உயிர் என்று இன்னொன்று சொல்லுகிறது, ஏதோ ஒன்று சொல்லுகிறது. வேற ஒருவர் தான் உயிர்னு சொல்றார். அப்ப உயிர் சூன்யம்னு சொன்னா நீ உயிர் சூன்யம் தானே சொல்ற. உயிர் சூன்யம் சொல்றா, நீ தானே சொல்லுகிறாய். அவ்வாறு சொல்லுகின்ற ஒன்று இருக்கிறது அல்லவா. உயிர் சூன்யம்னு சொல்ற பொழுது உயிருக்கு வேறாக ஒன்று இருந்தானு சொல்லணுங்க. அது நன்றா இருக்குதுன்னு சொல்றோம், அல்லது நல்லா இல்லைன்னு சொல்றோம். ஒரு பொருளை பார்த்து நன்று இல்லை என்று சொல்றோமே, அது விலகிதானே சொல்றோம். அப்ப வேறா இருந்துதானே சொல்றோம். எல்லா பொருளையும் நாம் வேறா இருந்தால் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். அதுபோல உயிர் இல்லைன்னு சொன்னா, உயிர் என்ற பொருள் இல்லைன்னு சொல்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதனால் என்ன செய்தார், உளது இலது என்றலின் இல்லைன்னு சொல்லுகின்ற ஒரு பொருள் இருக்கிறது அல்லவா, அதுதான் உயிர். ஏன்னா இப்ப அவங்களே கூட கேட்கலாம், பின்னால சொல்றோம் இல்லையா, உடம்பு ஆன்மாவா, நீங்க தத்துவத்துக்குள்ள கூட போக வேணாம். இப்ப நம்முடைய அறிவை வைத்துக் கொண்டே, உலகில் அறிவித்துக் கொண்டே, இந்த உடம்பு ஆன்மாவா, இந்த கண் காது எல்லாம் ஆன்மாவா கேட்டுட்டே வந்தா அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்றோம். அப்ப இல்லை இல்லைன்னு சொல்றது ஒன்று இருக்கு இல்லையா, இதையெல்லாம் மறுக்கின்ற ஒன்று இருக்குது அல்லவா, அதைத்தான் நம்ம ஆன்மான்னு சொல்ல போறோம் பின்னால. ஆனா இதெல்லாம் ஏன் சொல்லக்கூடாது, உடம்பை ஏன் ஆன்மான்னு சொல்லக்கூடாது, 5 பொறிகளை ஏன் ஆன்மான்னு சொல்லக்கூடாது, இதற்கெல்லாம் நம்ம ஒரு மறுப்பு சொல்லி ஆகணும். அந்த மறுப்பு தான் நம்ம இந்த 3ஆம் சூத்திரத்தை பார்க்கிறோம். முதல்ல இப்ப சொன்னது சூன்யம் ஆன்மானதை மறுத்தாச்சு, சுலபம் மறுத்துட்டோம். அதாவது சொல்ல முடியாது என்றும் உயிர் சூன்யம் என்றும் ஒன்று சொல்லுகிறார் என்றால் அது யார் சொல்றது, அவ்வாறு சொல்வது எது, அதுக்கு பதில் சொல்லிடணும் இல்லையா. அப்ப அவ்வாறு சொல்வது வேறு ஒரு உயிர். எனவே உயிர் சூன்யம் என்று நீ சூன்யம் சொல்லாதப்பா, அந்த உயிரை சூன்யம் என்று சொல்லுகின்ற ஒன்று இருக்கிறது அல்லவா, எனவே உயிர் எனப்படுவது முதல்ல அதான் மறுப்பு. அப்புறம் உடம்புதான் உயிர் என்றால், விஞ்ஞானபுரத்துல பெரிய பெரிய விளக்கெல்லாம் இருக்குது, நாம சித்தியார் இருக்கிறதுனால சுருக்கமா சொல்லி போறோம். உடம்புதான் உயிர், தூள தேகம் தான் உடம்புன்றான். சைவ சித்தாந்தம் படிக்கின்ற உங்களுக்கு தெரியும், உடம்பு என்றால் இந்த உடம்பு மட்டுமல்ல, தூள உடம்பு மட்டுமல்ல, தூள உடம்பு, சூக்கும உடம்பு, குண உடம்பு, கஞ்சிக உடம்பு, காரண உடம்பு என்று 5 இருக்குது.
அப்ப முதல்ல அவன் என்ன சொல்றான்? தூல தேகம் ஆன்மான்றான். இந்த உடம்பு தான் ஆன்மான்றான். உடம்பே உயிர் என்றால் உடம்பகத்தே பொருந்தி நின்று யான் எனது என்னும் செருக்கூறுவது எது? உடம்பா செருக்குறது? உடம்புக்கு உணர்ச்சி இல்லைங்களா சார்? தொட்டா தெரியுதுதான்னு கேட்கிறாங்க. தொட்டா தெரியுது. ஏனென்றால் உயிரலே பரவி இருக்கிறது. உயிராற்றல் உடம்பு முழுமையும் பரவி இருப்பதாலே தொட்டால் தெரிகிறது. அப்போ உயிர் உயிர் உடம்பு மூலமாக யாரோ தொடுவதை உணர்கிறது. உயிர் கண் மூலமாக எதையோ பார்க்கிறது. கண் பார்க்கல, காது பார்க்கல. எனவே யான் எனது என்று சொல்லுது இல்லையா? அது உடம்பா சொல்லுது. உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் அல்லவா சொல்லுகிறது. அதைத்தான் இங்க சொல்றார். உடம்பே உயிர் என்றால் உடம்பகத்தே பொருந்தி நின்று யான் எனது என்னும் செருக்குறுதலால். உங்களை ஒண்ணு தப்பா சொன்னா ஏன் கோபம் வருது? அந்த உயிருக்கு அந்த குணம் இருக்கிறது. தன்னை காத்துக் கொள்ளுதல், அது தன்னை சிறப்பாக கருதுதல், நான் என்று எண்ணுதல், இதெல்லாம் இருக்கு இல்லையா உயிருக்கு. அதனால் தூல உடம்புக்கு அதெல்லாம் கிடையாது. தூல உடம்பு தான் உயிர் என்று சொன்னால் உயிர் பிரிந்து போய் உடம்பு கிடக்குதே, நாம பாக்குறோம் இல்லையா? இறந்து போனவங்க பார்க்கிறோம் இல்லையா? இறந்து போன அப்படியே படுத்து கிடக்குறாங்களே. அப்ப அந்த உடம்பு தூல உடம்பு தான். அது தூல உடம்பு எப்படி உயிராக ஆகும்? எனவே அது பொருந்தாத ஒன்று என்று இந்த உடலின் வேறு உளதாய். அப்ப உடம்பே உயிர் என்றால் உடம்பகத்தே பொருந்தின்று யான் எனது என்னும் செருக்கு உறுதலாலும் அப்படி ஒரு செருக்கு அதுக்கு இருக்கிறது. சரி, அதுக்கடுத்து அவன் என்ன பண்றாங்க? சரி, உடம்பு ஆன்மா அல்ல. அதாவது ஒரு 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 உலோகாயுதர் ஒரு பிரிவினர் இப்படி சொன்னாங்க. அந்த உலோகாயுதில இன்னொரு பிரிவினர் சொல்றாங்க. அவர் சொல்றது சரியா இல்லைங்க, அவரே அவங்களே ஒத்துக்கிறாங்க. அந்த உலோகாயுதன் சொல்ற கருத்து உடம்பே தூல உடம்பே ஆன்மான்னு எங்களுக்கு கூட உடன்பாடு இல்லைங்க நீங்க சொல்ற மாதிரி. என்றால் உடம்பு கிடைக்கிறது, உயிர் எங்கோ போயிடுது. இறந்து கிடக்கின்ற உடம்பை பார்க்கிறோம் அல்லவா? எனவே உடம்பு வேறுதான், உயிர் வேறுதான். இன்னும் கூட வேடிக்கையா சொல்லுவாங்க, உடம்புதான் உயிர் என்று சொன்னால் உடம்பு என்ற ஒரு சொல் எதை குறிக்கிறது, உயிர் என்ற சொல் எதை குறிக்கிறது? அவன் நுட்பமா அதை மறுப்பாங்க. வெவ்வேறு சொல் ஏன் இருக்குது? உடம்பு என்ற சொல் இந்த உடம்பு குறிக்குது. உயிர் என்பது உடம்புக்கு உள்ளே இருப்பதை குறிக்கும். அப்ப ரெண்டு சொற்கள், இருவேறு சொற்கள் ஏன்? இருவேறு சொற்களும் ரெண்டு சொற்கள் வேறு வேறு தானே. உடம்பு என்பது வேறுதான், உயிர் வேறு தானே சொல்ல. அப்ப வேறு வேறு சொல்லா இருந்தால் வேறு வேறு பொருளைத்தானே குறிக்கணும். அப்ப ஒரு சொல் ஒரு பொருளை குறிக்கும். அப்ப உடம்பு என்றால் ஒரு பொருளை குறிக்கும், உயிர் என்றால் ஒரு பொருளை குறிக்கும். எனவே உடம்பே உயிர் அல்ல. அப்படியும் இருக்கிறார். உடம்பு கிடக்க உயிர் பறக்கிறது பார்க்கிறோம். உடம்புக்கு உணர்ச்சி கிடையாது, உடம்பு மூலமாகத்தான் உயிர் அறிகின்றது. உடம்பு என்ற சொல் வேறுதான், உயிர் என்ற சொல் வேறுதான். இலக்கியங்களும் சரி, இலக்கணங்களிலும் சரி, அகராதியிலும் உடம்பு வேறாக உயிர் வேறாகத்தான் சொல்லுகிறோம். உயிருக்கு வேறு பொருள் சொல் இருக்கலாம். உயிர் என்றும் ஆன்மா என்றும் ஆவி என்றும் சொல்லலாம், பசு என்றும் சொல்லலாம், புருடன் சொல்றாங்க. அது ஒன்னொன்னுக்கு ஒரு காரணம் உண்டு. புருடன் ஏன் சொல்றோம், பசு என்று ஏன் சொல்றோம், உயிர் என்று ஏன் சொல்றோம், ஆவி என்று ஏன் சொல்றோம் என்பதற்கெல்லாம் வேறு வேறு சொல்லால் உயிரை குறித்தால் அதுக்கு அர்த்தம் வேறு. ஒரே பொருளை வேறு வேறு சொல்லால் குறிக்கலாம். ஆனால் உடல் என்று சொன்னால் அது உயிர் அல்ல. உயிரை குறிப்பதற்கு எங்கேயாவது உடல் சொல்றோமா? எங்கேயாவது சொல்றோமா? சொல்லல. அதனால் உடம்பு வேறுதான், உயிர் வேறுதான். எனவே தூல உடம்பு ஆன்மா அல்ல என்று இரண்டாவது மறுப்பு சொல்றோம். இப்ப பாருங்க, உயிர் எனப்படுவது இந்த உடலில், இந்த உடலின் வேறாய் வேறு உளதாய் உற்று செயிர் உறும். செயிர் உறும்ன்ற துன்பப்படுகிறது. இன்பம் இருந்தால் மகிழ்ச்சியா இருக்குது, துன்பம் இருந்தால் துவண்டு போகுது. உயிர் தானே செயிர் உறும். அப்புறம் ஐம்பொறியே உயிர் என்றால் ஞான மாத்திரையை அன்றி ஞானம் கிரியை இச்சை என்னும் மூன்று உடைத்தாகலாலும் ஐம்பொறிதான் உயிர். அடுத்து சொல்றாங்க, ஐம்பொறிதான் உயிர் என்று சொன்னால் இந்திரியமே ஆன்மா. இந்திரிய ஆன்மவாதிகள், சூன்யான்மவாதிகள் பௌத்தர்கள், தூல உடம்பு சொல்கிற தூளதேக ஆன்மவாதிகள் உலோகாயுதர்கள்,
5 பொறிகளே ஆன்மா என்று சொல்றவங்க இந்திரிய ஆன்மவாதிகள், அவங்களும் லோகாயுதர்கள் இன்னொரு பிரிவினர். 5 பொறிகள் தான் ஆன்மான்றாங்க. ஏனென்றால் கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், மூக்கால் முகிறோம் அல்லவா, பொருள்களை எல்லாம் அறிகிறோம் அல்லவா. எனவே 5 பொறிகள் தான் ஆன்மா. ஐம்பொறியே உயிர்ன்றார். இங்க எப்படி மறுக்கிறார்? இங்க சிவஞான சுவாமிகள் வேற மாதிரி இங்க எழுதுறார். நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்றேன். உயிர் என்றால் அறிவுமயமானது. உயிர் என்றால் அறிவுமயமானது. ஆனால் அறிவு மட்டுமல்ல, ஞானம், கிரியை, இச்சை 3 இருக்கிறது உயிருக்கு. உயிருக்கு விருப்பம் இருக்கிறது, உயிருக்கு செயல் இருக்கிறது, உயிருக்கு ஞானம் இருக்கிறது. ஞானத்தினால் தன்னையும் பிற பொருள்களையும் அறிகிறது. செயலால் கிரியை என்ற செயல் எப்படி செய்கிறது? உடம்பால் செய்கிறது, மனத்தால் செய்கிறது, சித்தத்தால் செய்கிறது, எல்லாம் செயல்தான். இச்சை என்றால் மனம் விருப்பப்படும். அப்ப விருப்பத்திற்கு இச்சை, அது கருவி மனம். செயலுக்கு உடம்பு, உயிருக்கு அறிவு. அப்ப அறிகின்ற தொடர்பு இருக்கிறது, விருப்பப்படுகின்ற செயல் இருக்கிறது, வேறு ஒரு காரியத்தை செய்கின்ற ஆற்றல் இருக்கிறது. எனவே உயிருக்கு ஞானம் மட்டுமல்ல, இச்சை, ஞானம், கிரியை 3 இருப்பதால் ஐம்பொறி உயிர் என்று சொல்ல முடியாது என்று சொல்றார். அதை வேற மாதிரி நம்ம வைத்துக்கணும். 5 பொறிகள் ஆன்மான்னு சொன்னீங்கன்னா நாம் எப்படி சொல்றோம்? ஆன்மா அறிவுடையது, எல்லாவற்றையும் அறியக்கூடியது. இப்ப கண், 5 பொறிகள்ல கண் ஒரு பொறி தானே, அது எல்லாவற்றையும் அறியுமா? ஐம்பொறிகள் அதுல கண் இருக்குதே, கண் காடுமே தவிர, பார்க்குமே தவிர எல்லாவற்றையும் அறியாது. கண் பார்க்குமே தவிர கேட்காது, காது கேட்குமே தவிர பார்க்காது, வாய் பேசுமே தவிர பார்க்காது கேட்காது, மூக்கு வாசனை நுகருமே தவிர வேறு செயல் செய்யாது. அப்ப 5 பொறிகளுக்கும், மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 பொறிகளுக்கு 5 தொழில் தனித்தனியா இருக்குது. காட்சி என்றால் கண், கேள்வி என்றால் காது, மனம் என்றால் மூக்கு என்பது போல தனித்தனி தொழிலுக்கு தனித்தனி பொறி. அது மட்டுமல்ல, ஒரு பொறி செய்கின்ற வேலையை இன்னொரு பொறி செய்யாது. கண் பார்ப்பது போல காது பார்க்காதுன்னு சொல்றோம். இப்போ அந்த 5 பொறி ஆன்மான்னு சொன்னா என்ன ஆகும்? எல்லாவற்றையும் அறியணும். கண் பார்ப்பது போல காது பார்க்கணும், காது கேட்பது போல கண் கேட்கணும். அது இல்லையே. ஒரு பொறி ஒரு தொழிலுக்குரியது, அது ஒரு தடை. ஆனா ஆன்மா எல்லாவற்றையும் அறிவது. எனவே ஒரு பொறி ஒரு தொழில் அறிவது, அது ஒரு தடை. 2வது என்ன தடை? ஒவ்வொரு பொறியும் தன்னையும் அறியாது, மற்ற பொறிகளையும் அறியாது. கண் நான் கண்ணு சொல்லுதா? கண்ணுக்கு நான் கண் என்று தெரிகிறதா? அல்ல கண்ணுக்கு காது தெரிகிறதா? முகத்தில் தான் இருக்குது. ஒரு பொறி தன்னையும் அறியாது, மற்ற பொறிகளையும் அறியாது. எனவே அது சடம். கண் எதை பார்க்கிறோம் தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்ப அறிவற்றது, சடப்பொருள். அப்போ ஆன்மா அறிவுடையது என்றால் அது என்ன பண்ணுது? இந்த 5 பொறிகளாலும் ஆன்மா பார்க்கிறது, அறிகின்றது. ஆன்மா உயிர் அறிவல்லவா. அந்த அறிவினாலை கண்ணினால் பார்க்கிறது, காதினால் கேட்கிறது, மூக்கினால் வாசனையில் நுகர்கிறது. அதனால் 5 பொறிகளையும் வைத்துக் கொண்டு அறிகின்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் உயிர், அதுதான் ஆன்மா. 5 பொறிகளே ஆன்மா அல்ல. 5 பொறிகள் சடம், தன்னையும் அறியாது, பிற பொருளையும் அறியாது, அதாவது பிற பொறிகளையும் அறியாது. ஒரே தொழில் தான் தெரியும். கண் என்றால் பார்க்கும், காது என்றால் கேட்கும், ஒரே தொழில் தான். எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம் என்றும் அதுக்கு தெரியாது. அதனால் 5 பொறிகள் ஆன்மா அல்ல. எனவே ஐம்பொறியே உயிர் என்றால் ஞான மாத்திரையை அன்றி ஞானம், கிரியை, இச்சை என்னும் 3 உடைத்து ஆகலால் உயிருக்கு ஞானம், இச்சை, கிரியை 3 இருப்பதாலே நீங்க அதை சொல்லக்கூடாதுன்னு. அடுத்து
சூக்கம உடம்பே ஆன்மா, சூக்கும உடம்பே உயிர் என்று சொன்னால் கனவொடு பயின்றதனை நனவின்கள் உற்றறிந்து நிற்கிறது. சூக்கும உடம்பு கனவுல இருக்கு. தூங்குகிற பொழுதுதான் கனவு வரும். கனவு நன்றாக காணுகிறோம், மீண்டும் வீழ்ச்சிக்கிட்டோம். வீழ்ச்சிக்கிட்டா கனவு கண்டோம் என்று தெரிகிறதே தவிர என்ன கனவு என்று யோசிக்க யோசிக்க மறந்து போகுது. ஏனென்றால் கனவு காண்பது சூக்கும உடம்பு. சூக்கும உடம்பு என்பது 5 தன்மாத்திரை, 3 அந்தக்கரணம், 2 8 சேர்ந்ததுதான் புரி எட்டகாயம். அதுதான் சூக்கும உடம்பு. தன்மாத்திரை நமக்கு தெரியும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற தன்மாத்திரை 5, மனம், புத்தி, அகங்காரம் என்ற 3, 8ம் சேர்ந்து சூக்கும உடம்பு. தூல உடம்புக்கு அதுதான் காரணம், சூக்கும உடம்பு தான் காரணம். எனவே சூக்கும உடம்பிலே கனவு காண்கிறோம். தூல உடம்பு நனவு. நனவுக்கு உதவுது சூக்கும தூல உடம்பு, கனவுக்கு உதவுது சூக்கும உடம்பு. அப்போ உயிர் தூல உடம்பினாலே நனவிலை எல்லாவற்றையும் அறிகின்றது. உயிர் சூக்கும உடம்பினாலே கனவை அறிகின்றது. அறிந்த பின்னால் விழித்துக் கொண்டால் சூக்கும உடம்பிலிருந்து தூல உடம்புக்கு மாறுவதாலே உயிர் மாறுது. தூல உடம்புக்கு வந்த உடனே சூக்கும உடம்பு என்னமோ பார்த்தோமே என்று கனவை முழுமையாக சரியா சொல்ல தெரியல. ஆனால் கனவு கண்டோம் தெரியுது. கனவு கண்டோம் என்று தெரியும் தவிர அது என்ன கனவு என்று நமக்கு தெரியல. ஏன்னா சித்தம் அதில் இல்லை. சூக்கும உடம்புடைய சித்தம் இல்லாததுனால அது பதியவில்லை. என்ன கனவு கண்டோம் முழுமையா சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்சம் லேசா தெரியுது. அந்த மனம் புத்தியெல்லாம் இருக்கிறதுனால லேசா நமக்கு தெரிகிறது. எனவே கனவுலகத்திற்கு உதவுவது சூக்கும உடம்பு. சூக்கும உடம்பு வைத்துக் கொண்டுதான் உயிர் கனவு காண்பதாலே சூக்கும உடம்பு ஆன்மா அல்ல. 50 ஆன்மா அல்ல, சூக்கும உடம்பு ஆன்மா அல்ல என்று சொல்லிட்டு அப்புறம் பிராணவாயு. பிராணவாயுவே உயிர். பிராணான்மவாதிகள் பிராணவாயுவே ஆன்மான்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா காற்று தானே முக்கியம். உயிர் காற்று தானே. உயிர் இருக்குதா இல்லையான்னு மூக்க இப்படிதான் பார்க்குறோம். ஓ, மூச்சு காற்று இருக்குப்பான்னு சொன்னா அப்போ உயிர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிராணவாயு பேரே பிராணம் வேற சொல்றீங்க, வாயில பிராணம் சொல்றீங்க. ஆனால் பிராணன் என்று சொல்வதாலே அதுதான் உயிர். உயிர் போச்சுன்னா பிராணம் போச்சுன்னு சொல்றோம். என் பிராணம் வாங்காதரா திட்டுறோம் இல்லையா? என்ன ஏண்டா பிராணம் வாங்குற சொல்றோம் இல்லையா? என் பிராணனாதா சொல்றோம் இல்லையா கணவனை? அதனால பிராணம் என்று சொன்னால் அதுதான் உயிர்தான். யார் லோகாயுதத்தில் இன்னொரு வகையினர் தூல தேகம் ஆன்மா அல்ல, சூக்கும தேகம் ஆன்மா அல்ல, பிராணவாயு தான் ஆன்மா என்று முடிவு பண்றான். அப்ப அவன் எப்படி மறுக்கிறான்? முதலாவது எப்படி மறுப்புனா சுலபமா இருக்கலாம். முதல்ல நீ பிராணன்னு சொல்றியே, நீ தான் பிராணன்னு சொல்ற. நாங்க என்ன சொல்றோம்? பிராணவாயுன்றோம். உயிர் நிலைப்பதற்கு, இந்த உயிர் நிலைப்பதற்கு சாப்பிட்றோம் இல்லையா? அப்ப அன்னத்தினால், உணவினால் நிலைக்கிறது உயிர். மனம் வருத்தப்பட்டால் தற்கொலை புரிஞ்சுக்கிறாங்க சில பேர். மனத்தினுடைய எண்ணம் துன்பம் தாங்க முடியல, அப்ப உயிரை போக்கிக்கிறாங்க. அப்ப அது ஒரு கருவி. மனம் துன்பப்படுத்துகிற ஒரு கருவியா இருக்குது உயிரை. எனவே உயிர் அல்ல அது, மனம் உயிர். பின்னால் சொல்ல போறோம், அந்த கரணங்களை சொல்ல போறோம். மனம் உயிர் அல்ல. அதே போல இங்க எப்படி கனவு காணுகின்ற சூக்கம் உடம்பு உயிர் அல்ல என்று சொல்றோமோ, அதே போல பிராணம் உயிர் நிலைப்பதற்கு உள்ள துணை. 10 வாயுக்கள் சொல்றோம், அதுல தலைமையானது பிராணம். உயிரை வைத்துக் கொண்டிருப்பதற்கு பிராணம் மிக முக்கியம். தசவாயுக்கள்ல பிராணம் இருக்கிறது. அபானம், உதானம், சமானம், வியானம், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதச்சன், தனஞ்சயன், அப்படி நிறைய இருக்குது. ஒன்னொன்னுத்துக்கு ஒரு தொழில் உண்டு. அந்த காற்று ஒண்ணுதான். என்னென்ன தொழில் செய்கிறதோ அதற்கேற்றாற் போல பெயர். வயிற்றுக்குள்ளே இருந்து கழிவுப் பொருள் நீக்குதா, அது அபானம். பேசுகிறோம் இல்லையா, பேச்சை உருவாக்குகிறதா, அது உதானம். அந்த உதானம் என்பதோடு பிராணம் சேர்ந்துதான் பேசுகிறோம்.
பேசாத வரையில் அந்த வாக்கு சூக்குமை வாக்காக கழுத்து வரை இருக்குது, அப்படியே வருது மேல, கருத்தளவிலே வருகிறது, வெளியே வரல வாக்கு. அது வரையில் உதாரண என்ற காற்று உதவுது. வெளிப்படுத்த வேண்டும் என்றால், வெளியில பேசணும்னு சொன்னா கூட அதுக்கு பிராணவாயு வருது. பிராணம் சேர்ந்தால் தான் பேச முடியும். ஆனால் துணையாக இருக்கிறது கருவி. உயிர் வாழ்வதற்கு துணைதானே தவிர பிராணவாயுவே உயிர் அல்ல. அதை எப்படி சொல்றோம்? அவன் என்ன சொல்றான், சார் தூங்குறீங்க, நீங்க உடம்பு அப்படியே ரெஸ்ட் இருக்குது, தூள உடம்பு அப்படியே படுத்தாச்சு. அவன் சொன்ன 5 பொறி சொன்னான் இல்லையா, மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாம் பேசாம இருக்கு, எதுவும் செயல்படலை, கூப்பிட்டா கேட்க மாட்டேங்குது, எந்த பொருளும் கண்ணுக்கு தெரியல, வாசனை தெரியல, சுவை தெரியாது. 5 பொறிகளும் அடங்கி இருக்கிறது, தூள உடம்பு அடங்கி இருக்கிறது. எனவே 5 பொறியும் ஆன்மா அல்ல, ஒத்துக்கிறேன். தூள உடம்பு படுத்திருக்கிற பொழுது பிராணவாயு போகுது இல்லையா, அவன் கேட்கிறான், பிராணவாயு போய் வருது இல்லையா, அப்ப அது மிக முக்கியம் அல்லவா? அதனால எழுதுகிறோம். பிராணவாயு நின்று விட்டால் எழுதுக்க முடியாது. எனவே பிராணம்தான், பிராணவாயு தான் ஆன்மா. படுத்து கிடக்கிற பொழுது பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருப்பதாலே அதுதான் ஆன்மா என்று சொல்றான். இது ஏதோ ரொம்ப புத்திசாலித்தனமா வாதம் பண்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். எல்லா பொறிகளும் 5 பொறிகள் எல்லாம் செயற்படலை, பிராணவாயு மட்டும் செயல்படுது, எனவே பிராணம் தான் ஆன்மான்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், அதை எப்படி மறுக்கிறோம்? ஏன்பா, பிராணவாயு செயல்படுது இல்லையா, நனவிலும் செயல்படுகிறது, தூங்குற பொழுது செயல்படுது. உண்மைதானே? நீ தானே சொல்ற. இப்ப பேசிட்டு இருக்கிறேன், நனவில் இருக்கிற பொழுது பிராணம் போயிட்டு இருக்குது. பிராணவாயு செயற்பட்டால் பொறிகள் எல்லாம் செயற்படும். எப்படி கரண்ட் பாய்ந்தால் மின்விளக்கு எரியும், ஃபேன் வந்து சுத்தும், ஏசி குளிரும், டிவி பேசும், ஒரே கரண்ட் தான். ஒரே கரண்ட்ல எல்லா விஷயம் வெவ்வேறு வருது இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் வெவ்வேறு மாதிரி வருது இல்லையா. அதே போல கண் உடனே பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நுகரும், வாய் பேசும், இதெல்லாம் பிராணன் உள்ளே வருகின்ற பொழுது நனவில் எல்லாம் வருது. அப்ப பிராணவாயுடைய ஆற்றல் தான் எல்லாம் வருது. அது தூங்குது, தூங்குற பொழுது பிராணவாயு இயங்குது அல்லவா. நீ சொன்னபடி பார்த்தீங்கன்னா பிராணவாயு இயங்கினால் தூக்கமே வரக்கூடாது. ஏன்னா எல்லாம் பிராணவாயு இயங்கிக் கொண்டே இருக்குது, எல்லா பொறிகளும் செயற்படுகின்றன, செயல் ஆற்றல் உடையதா இருக்கிறது. செயற்படுவது மட்டும் இல்லை, செயல் ஆற்றல் உடையதா இருக்குது. கண் பார்க்கின்ற ஆற்றல், காது கேட்கின்ற ஆற்றலா இருக்குது. எனவே பிராணவாயு இயங்குகிற பொழுது 5 பொறிகளும் இயங்க வேண்டும் அல்லவா. உடம்பு இயங்குகிறது, 5 பொறிகளும் இயங்குகின்றன. ஆனா அங்க அப்படி இல்லையே. தூக்கத்துல பிராணவாயு மட்டும் போய் போய் வருது, பொறிகள் எல்லாம் இல்லாம இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப பிராணவாயுவை இயக்குகின்ற இன்னொரு பொருள் அங்கு இருக்கிறது. அது என்ன பண்ணுது? மற்ற பொறிகளை எல்லாம் தூங்க வைத்து விட்டு பிராணவாயுவே நீ மட்டும் போய் வா என்று இயக்குகிறது என்றால், பிராணவாயு மட்டும் ஒடுக்காமல் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் உண்டல்லவா, அதுதான் உயிர். பிராணவாயுவையும் இயக்குவது. இந்திய தத்துவ ஞானம் உங்களை படிக்க சொன்னேன். தொடக்க காலத்துல பாடம் நடத்தும் பொழுது இந்திய தத்துவ ஞானம் என்ற ஒரு நூல் படிங்கன்னு சொன்னேன். அதில் அவர் எழுதுறார், கிருஷ்ணன் எழுதுறார், லக்ஷ்மணன் கி லக்ஷ்மணன் எழுதுறார். என்ன எழுதுறாரு தெரியுங்களா? சில சமயங்கள்ல நம்ம வைக்கிற காரோ பஸ்ஸோ செல்ஃப் எடுக்காது, சாவி போட்ட உடனே செல்ஃப் எடுக்காது. இது முக்கியமா அந்த காலத்துல நாங்க பார்த்துருக்குறோம். இந்த கவர்மெண்ட் பஸ் இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் செல்ஃப் எடுக்காது, பிடிச்சி தள்ள வேண்டியதா இருக்கும். ஒரு 10 பேர் இறங்கி தள்ளணும், அப்பதான் செல்ஃப் எடுக்கும், அப்பதான் என்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இது நம்ம அடிக்கடி பார்த்துக்கிற ஒரு விஷயம். அது அவரும் பார்த்துருக்கார், அந்த நூலாசிரியரும் பார்த்துருக்கிறார் இல்லையா. என்ன சொல்றார்? செல்ஃப் எடுக்காத பொழுது டிரைவர் என்ன பண்றார், கொண்டாந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்துறார். பஸ்ஸை நிறுத்திட்டு ஃபுல்லா என்ஜின் ஆஃப் பண்ணாம
நியூட்ரல்ல போடுறாரு. கேர் போடாம நியூட்ரல்ல போட்டுறாரு. நியூட்ரல்ல போட்டுட்டு என்ஜினை மட்டும் இயக்குவார். என்ஜின் மட்டும் இயங்கும், பஸ் ஓடாது. என்ஜினியர்லாம் பஸ் ஓடணும் இல்லையா? ஆக்சிலேட்டர் கொடுக்கல, பிரேக் இல்ல, கேர் மாத்தல, கிளட்சி அப்படியே இருக்குது, எங்க நியூட்ரல் இருக்கு. அப்போ ஓடுகின்ற பஸ்ஸை நிறுத்தி நியூட்ரல் பண்ணி என்ஜின் மட்டும் ஓடுது இல்லையா? அதே போல என்ன செய்யறான் பெருமான்? என்ன பண்ணா, உயிருக்கு ஒரு ஆற்றல் கொடுத்துக்கிறான். தூங்க வச்சு விடு. எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து செல்ஃப் எடுக்காத பஸ் நிறுத்துகிறானோ அதுபோல நாள்தோறும் உடம்ப தூங்கவை. மெய்வாய் கண்மூக்கு செவியெல்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆனால் பிராணவாயு மட்டும் இயக்கலாம். என்ஜின் ஓடுவது போல பிராணவாயு மட்டும் இயங்கினால்தான் அடுத்து நியூட்ரல்ல இருந்து கியர் போட்ட உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதுபோல எழுந்துக்கிறான். எப்படி எழுந்துக்கிறான்? பிராணவாயு இயங்கி கொண்டிருப்பதாலே தூக்கத்தில் நாம் எழுந்துக்கிறோம். அப்ப பெருமான் எப்படி ஆற்றல் விட்டுருக்கான் பாரு உயிருக்கு. எல்லா பொறிகளையும் அடக்கி விட்டு பிராணவாயு மட்டும் இயக்குகின்ற ஒரு பொருள் இருக்குது அல்லவா, அதுதான் உயிர். எனவே பிராணவாயுவே ஆன்மா அல்ல. ஏன்னா அது பிராணன், அது வாயு, காற்று, தசவாயுக்கள் அது ஒன்றுதானே தவிர அது எல்லாவற்றையும் இயக்காது. அது இயக்கிறது என்று சொன்னால் நனவே போல கனவே வரக்கூடாது, தூக்கமே வரக்கூடாது. ஆனால் தூக்கத்திலே தான் மட்டும் இயங்கி மற்றவற்றையெல்லாம் இயக்காமல் இருக்குன்னு சொன்னா அதை விட ஒரு பொருள் மேலே ஒரு பொருள் இருக்கிறது. அது பிராணன் மட்டும் இயக்குகிறது, மற்ற பொருளை எல்லாம் தூங்க வைக்கிறது. எனவே பிராணவாயும் ஆன்மா அல்ல என்று ஏன் பிராணன் சொல்லணும்னு சொன்ன, உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு தூய காற்று பிராணம். அதனால்தான் பிராணாயாமம் செய்யணும்னு நம்ம சொல்றோம். அதை நம்ம ஒத்துக்கிறோம். காற்றுடைய துணையோடு நாம் இருக்கிறோம். நான் அதையே ஆன்மான்னு சொல்றேன். ஏன்னா காற்று என்பது சடப்பொருள் தானே. அது காற்று அடிச்சா எல்லாத்தையும் அடிச்சு போகுது. புயல் காற்று அடிச்சா எல்லாத்தையும் அடிச்சு போகுது. அது அறிவுடையதா? ஆன்மானா அறிவுடையது தானே. அப்ப காற்று எப்ப வீசணும் எப்ப வீசக்கூடாதுன்னு சொல்லுதா? அது மட்டும் அடிச்சு போகுது. எனவே அது சடப்பொருள் அல்லவா? அதனால் பிராணவாயு ஆன்மா அல்ல என்று நாம சொல்றோம். அடுத்து அந்தக்கரண ஆன்மாவாதின்னு சொல்றாங்க. அது எங்கே இல்லை, 4வது சூத்திரத்துல சொல்ல போறோம். இங்க 3வது சூத்திரத்துல சொல்லல, பின்னால 4வது பார்க்க போறோம். அதில் அடுத்து என்ன செய்கிறார்? பிராணவாயுவே உயிர் என்றால் இன்பத்துன்ப பயன் ஒடுங்கிய இடத்தன்றி ஒடுங்காத இடத்தை நுகர்ந்திருத்தலாலும். ஒடுங்கிய இடம் மட்டுமல்ல, ஒடுங்காத இடமா இருக்கிறதுல கூட இருக்குதான். இன்ப துன்பம் என்றால் தூங்குறோம் இல்லையா? தூங்கி எழுந்தோடனே நன்றாக தூங்கணும்னு சொல்றோம் இல்லையா? அந்த தூக்கத்தினுடைய இன்பத்தை உணர்வோம் இல்லையா? எனவே உயிர் தான் அந்த இன்பத்தை உணர்கின்றது என்று. அப்போ பிராணான்மவாதிகளை மறுத்தாச்சு. இனி அதற்கடுத்தது விஞ்ஞானன்மவாதிகள். விஞ்ஞானம் என்று சொன்னால் அறிவுன்னு அர்த்தம், மேலான அறிவு. மேலான அறிவுடையது எது என்று சொன்னால் பிரம்மம் தான் மேலான அறிவுடையது. நாம் எல்லாம் குறைந்த அறிவுடையவர்கள், நம்முடைய அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். அதனால என்ன பண்ணாங்க ஏகான்மவாதிகள்? பிரம்மமே ஆன்மா, வேறு ஆன்மா கிடையாது. ஏன்னா அவளை பொறுத்தவரையில் திருவாசகத்துல ஏகன் அநேகன் என்பதற்கு சித்பவானந்தர் உரை எழுதுகிறார், வேதாந்த உரை எழுதுகிறார். சித்தாந்த நூலாக இருக்கிற திருவாசகத்திற்கு சித்பவானந்தர், சுவாமி சித்பவானந்தர் வேதாந்த உரை எழுதுகிறார். ஏகன் அநேகன் விருதங்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கின்றதுக்கு ஏகன் என்பது இருக்கு இல்லையா, அது பாரமார்த்திகம். அநேகம் என்று சொன்னால் அது வியாவகாரிகம். வியாவகாரிகம் அது அநேகம். ஒரே பொருள் பலவாக மாயையில் தோன்றுகிறது என்ற வேதாந்த உரையை அவர் சொல்றார். அதில் அது அவருடைய கருத்து. நாம் என்ன சொல்றோம்? ஒரு பொருள் கொள்கையுடையதனால வேறு ஆன்மாக்கள் கிடையாது. ஆன்மா என்பது ஒன்றுதான், அது பரமான்மா தான் என்பது வேதாந்த கொள்கை. அதனால் அதுதான் ஆன்மா என்று சொல்றார். நாம் அதை எப்படி மறுக்கிறோம் என்றால், உயிர் அறிவுடையதுன்னு சொல்றோம். சித்தாந்திகள் உயிர் அறிவுடையதுன்னு சொன்னாலும் அது என்ன சொல்றோம்? கருவிகளால், கருவிகள் துணையால் அது அறியப்பெறும். அறிவித்தால் தான் அறியும், தானே அறியாது. உயிர் அறிவு உடையதுதானே தவிர அறிவே மயமானது அல்ல. ஆனா வேதாந்திகள் என்ன சொல்றாங்க? பிரம்மத்தை சொல்ற பொழுது
அது சைதன்ய சுரூபம். அறிவே மயமானது, அறிவே உருவானது. சித்தாந்தத்துல கூட உருவத்திருமேனி, அருவத்திருமேனி, அருவுருவத்திருமேனி என்று 3 சொல்றோம் இறைவனுக்கு. கடத்த லட்சணத்துல இறைவனுக்கு உருவம் இருக்கிறது, அருவம் இருக்கிறது, அருவுருவம் இருக்கிறது. அவனுக்கு அதையெல்லாம் கடந்திருக்கிறான். உருவத்திருமேனி கொள்வதெல்லாம் நமக்காக. அப்பொழுதுதான் அவனை அறிய முடியும். பெயர் வடிவம் போன்றவை இருந்தால்தான் அவனை அறிய முடியும் என்பதற்காக நமக்காக தடத்த லட்சணத்திலே வருகிறான் என்று சொல்றதோடு, உருவம் அருவுருவம் அருவம் என்று சொல்லிட்டு 4வதாக ஒன்று சொல்றோம், அறிவுத்திருமேனின்னு சொல்றோம். அறிவே மயமானவன், முற்றுணர்வுடையவன், ஞானமே உருவானவன் என்று நாம சொல்றோம். நாமும் சித்தாந்திகளும் சொல்றோம். அதே போல வேதாந்திகளும் பிரம்மம் அறிவே மயமானதுன்றாங்க. நாம் என்ன சொல்றோம், உயிர் தான் பிரம்மம்னு சொல்லிட்டீங்கன்னா, அதாவது பிரம்மம் தான் ஆன்மான்னு சொல்லிட்டீங்கன்னா, பிரம்மம் தானே தான் அறியும். அதுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவுகள் வேண்டாம், கருவிகள் வேண்டாம். கருவிகளால் அறிகின்ற கட்டுப்பாடு பிரம்மத்திற்கு கிடையாது. அது வியாபகமாக இருக்கிற பொருள், 3 காலத்தையும் அறியும். ஆனால் உயிர் உடம்பு மூலமாக அறிகின்ற பொழுது ஏகதேசமாகத்தான் அறியும், வியாபகமாக அறியாது. கருவிகள் அறிவித்தால்தான் அறியும். கண் மூலமாக, காது மூலமாக அறிவித்தால்தான் அறியும். அது வேறொருத்தர் யாராவது சொல்லணும், அப்படிதான் அறியும். அப்புறம் மறந்து போகும். ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் படிக்க முடியாது. ஒரு விஷயத்தை படிக்கிறோம், மெல்ல படிக்கிறோம். அதனால் பிரம்மம் அப்படி அல்ல. எல்லாவற்றையும் உணர்வது, ஒருங்கே உணர்வது, வியாபகமாக உணர்வது. அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிரம்மத்திற்கு. எனவே அந்த ஆன்மாவுடைய இலக்கணம் எல்லாம் பிரம்மத்திற்கு பொருந்தாது. எனவே விஞ்ஞான ஆன்மா, ஏகான்மவாதிகள் சொல்லுகின்ற பிரம்மமே ஆன்மா என்பதையும் சைவ சித்தாந்தம் ஒப்புக்கொள்வது இல்லை. காரணம், ஆன்மா பல என்பது நம்முடைய கொள்கை. சித்தாந்தத்துல அவங்க வேதாந்திகள் பிரம்மம்தான் ஆன்மா, பரமான்மா ஒன்றுதான் அவங்க சொல்றாங்க. நாம் என்ன பண்றோம், சித்தாந்திகள் பரமான்மா ஒன்றுதான், அதாவது ஏகம் சத், சத்து பொருளாக ஒன்று இருக்கிறது, ஏகமேவ அத்வதீயம் சொல்றோம் இல்லையா. அப்படி பரமான்மா என்று ஒன்றென்றது ஒன்றேகான், ஒன்றே பதி. ஒன்று என்று சொல்வதெல்லாம் ஒன்றுதான். அது எது என்றால் பதிப்பொருள், கடவுள் ஒன்று ஒருவர் தான் என்று நாம சொல்றோம். ஆனா பசுக்கள் அப்படி அல்ல, அநேகம். திருவாசகத்துக்கு நாம எப்படி பொருள் சொல்றோம், அந்த தொடருக்கு ஏகம் என்றால் ஒருவன், பெருமான் ஒருவன் தான். ஏக பெருந்தகையாய பெறான், ஏகன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்றெல்லாம் ஒருவன் ஒத்துக்கிறோம். பரமான்மா ஒருவன் ஒண்ணுதான். ஆனால் ஆன்மாக்கள் பல, அநேகம். அங்க அநேகம் என்பது ஆன்மாக்களை குறிக்கும் என்று திருவாசக உரை சித்பவானந்தர் சொன்னது. அநேகம் என்பது வியாபகாரிகம்னார். சித்தாந்த உரையாக நம்ம சொன்னால் அநேகம் என்பது அநேக உயிர்களிலே அவன் கலந்திருக்கிறான். எனவே அநேக உயிர்களை கலந்திருப்பதாலே, பல உயிர்களை கலந்திருப்பதாலே அவன் அநேகனாக இருக்கிறான். அப்போ ஏகனாக இருப்பது சொரூப லட்சணம், அநேகமாக உயிர்களை கலந்திருப்பது கடத்து லட்சணம். சொரூப லட்சணத்தை தான் நம்ம கடவுள்னு சொல்றோம். தடத்து லட்சணம் எல்லாவற்றையும் கலந்திருக்கிறானே, தடத்து லட்சணத்தை தான் இறைவன் சொல்றோம். வித்தியாசப்படுத்துறோம். கடவுள் என்பது எல்லாவற்றையும் கடந்திருக்கிற ஒருவன், அது பாரமார்த்திகம், அது சுரூப லட்சணம். ஆனால் அநேகன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கலந்திருக்கிறான், அவன் இறைவன். அந்த இறை என்ற வார்த்தையை சொல்றோம். அதனால்தான் வள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்று சொல்லிவிட்டு அதிகாரத்துல இறைவன் இறைவன் தான் சொல்றார். கடவுள்னு இங்க சொல்லல. கடவுள்ன்ற வார்த்தை அதிகாரத்துக்கு ஒன்னா பெயர் வச்சார தவிர இறைவன் என்று தான் சொல்றார் பார்க்கிறோம். அதனால் பிரம்மமே ஆன்மா என்பதை சித்தாந்திகள் ஒப்புக்கொள்வது இல்லை. அதனால விஞ்ஞான ஆன்மவாதிகள் எல்லாம் அது சொன்னார். பிரம்மமே உயிர் என்றால் அறிந்தாங்கு அறிதல் இன்றி ஐந்தவத்தை பட்டு அறிதலாலும் சொல்றார். நான் இப்ப சொன்ன விளக்கம் இருக்குது. சிவஞான சுவாமி என்ன சொல்றார், பிரம்மமே உயிர் என்றால் அறிந்தாங்கு அறிதல் என்றால் ஒன்றை அறிந்ததை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும்.
எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் அறியணும். இதெல்லாம் அறிந்தாங்க அறிதல். நாம் என்ன பண்றோம்? ஒன்றை அறிந்தோம், அப்புறம் பின்னால மறந்து போகுது. மறந்து போகுது. பல பொருள்களை ஒரே நேரத்தில் அறிய முடியல. எனவே அறிந்தாங்க அறிவில்லை. அப்புறம் ஐந்தவஸ்தை என்றார் பாருங்க, அது முக்கியம். உயிர் ஐந்தவஸ்தை என்றால் நம்ம சொல்ல போறோம். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். வடமொழி சொன்னா ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் 5 வகையாக இருக்கிறது. 5 வகையாக உயிர் இறங்குது. புருவத்திலிருந்து மூலாதாரத்துக்கு இறங்குது. மூலாதாரத்து மறுபடியும் புருவத்துக்கு வருகின்றது என்றால் மேலாள அவஸ்தை, கீழாள அவஸ்தை என்று பல்வேறு நிலைகள் ஆன்மா பெறுவதாலே பிரம்மம் ஆன்மா. பிரம்மம் ஒரே நிலையில் இருப்பது, எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் ஒரே நிலையில் இருப்பது தான் பிரம்மம். அதனால உயிர் பிரம்மம் அல்ல, அல்லது பிரம்மா ஆன்மா அல்ல என்று பிரம்மம் அல்ல சொல்றார். ஐந்தவத்தை பட்டு அறிதல். அப்புறம் அனைத்தும் கூடிய சமுதாயம் உயிர் என்றால் இது ஏண்டா ப்ராப்ளம் சொல்லி என்ன பண்ணாங்க பௌத்தர்கள்ல? அந்த முன்ன சொன்னவங்க மாத்தியமர்கள், சூன்யமய ஆன்மான்றவங்க வாத்தியர்கள், மாத்தியமர்கள். சமூகமே ஆன்மான்றாங்க இல்லையா, அவங்க யார் என்றால் சௌத்ராந்திகர், வைபாடிகர். இந்த 2 பேரும் ஏன் பிரச்சனை? எல்லாம் சேர்ந்தது ஆன்மா. தூள தேகம் ஆன்மா, ஆமாங்க. சூக்கமும் ஆமா, சூக்கும தேகம், விஞ்ஞானம் ஆன்மா, அந்த கரணம் எல்லாவற்றையும் சேர்த்து ஐம்பொறி எல்லாத்தையும் சேர்த்தால் அதுதான் ஆன்மா. சமூக ஆன்மா வாரிகள். அதுக்கு என்ன பண்ற பாருங்க, இவர் வேற மாதிரி மறுக்கிறார். நாம என்ன சொல்லுவோம்? சார் எல்லாவற்றையும் தான் மறுத்துடுமே. தூள தேகம் ஆன்மா அல்ல, சூக்கும தேகம் ஆன்மா அல்ல, பிராணவாயு ஆன்மா அல்லன்னு ஒண்ணு எல்லாத்தையும் மறுத்துடுமே. மறுத்த பின்னால அதெல்லாம் சேர்ந்த ஆன்மா ஆயிடுமா? மறுக்கப்பட்டு இவையெல்லாம் ஆன்மா அல்ல அல்லன்னு சொன்னமே, அதெல்லாம் சேர்ந்தா சமூக ஆன்மாவா? ஆன்மா அல்லாதெல்லாம் சேர்ந்து எப்படி ஆன்மாவா ஆகும்? அதனால எளிமையா நம்ம மறுக்கிறோம். முன்னே தூளதேகம் சூன்ய ஆன்மாவை மறுத்தாச்சு, தூளதேகத்தை மறுத்துட்டோம், பிராணனை மறுத்துட்டோம், 5 பொருள் எல்லாம் மறுத்துட்டுமே, எல்லாம் சேர்ந்து விட்டு எப்படி ஆன்மா ஆயிடும்? எனவே ஆன்மா அல்லாததெல்லாம் சேர்ந்து சமூகமாக வந்தால் ஆன்மா என்று சொல்றது பொருந்தாது. இன்மை பொருள் எல்லாம் உண்மை பொருள் ஆகாது. இன்மை பொருள் பலவா சேர்ந்தாலும் கூட அது உண்மை பொருள் ஆகாது. எனவே சமூக ஆன்மான்னு சொல்றது ஒரு கற்பனை தான். தூளதேகம் ஆன்மா இல்லைன்னு சொன்னா அதையும் சேர்த்துக்கிறான். ஐம்பொறி ஆன்மா இல்லைன்னா அதையும் சேர்த்துட்டு எல்லாவற்றையும் இல்லை இல்லைன்னு சொல்லி எல்லாம் கொண்டாங்க. இதெல்லாம் சேர்த்து வைத்தால் ஆன்மான்னு சொன்னா அது பொருந்தாது. பின்னால் நம்ம ஒன்று சொல்ல போறோம். தர்க்க மரத்தை சொல்ல போறோம். தர்க்க மரம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஆன்மாவிற்கு அறிவே இல்லைன்ட்டாங்க. ஆன்மா பரமான்மான்னு சொல்ற அளவுக்கு ஒரு வேதாந்திகள் ஒரு குரூப் இருக்கிறாங்க. தர்க்க மரம் என்ன பண்றாங்க? ஆன்மாவுக்கு அறிவே இல்லைன்ட்டாங்க. அப்ப எப்படி சார் அறிவு வருதுன்னா, கருவிகள் எல்லாம் சேர்ந்தால் அறிவுட்டான். மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற அந்த கருவிகள் சேர்ந்தால் ஆன்மான்ட்டாங்க. நாம எப்படி மறுக்கிறோம்? சார் உயிர் அறிவற்றதுன்னா சடப்பொருள். நீங்க சொல்ற தர்க்க மரம் சொல்றபடி பார்த்தா உயிர் அறிவற்றது என்றால் அது சடப்பொருள். கருவிகள் எல்லாம் சடப்பொருள். மெய்வாய் கண்மூக்கு செவி எல்லாம் சடப்பொருள். சடப்பொருளும் சேர்ந்தால் அறிவு வருமா? நாம கேட்கிறோம். சார் எனக்கு ஒரு பொருள் ஒரு விஷயம் தெரியல, இந்த பாட்டு எனக்கு அர்த்தம் புரியல, நான் யாரை கேட்பேன்? தெரிந்தவரை பார்த்து தான் கேட்பேன். இந்த அர்த்தத்தை விளக்குகிற ஒருவரைத்தான் பார்த்து நான் கேட்பேன். ஏன்னா அவருக்கு அது விஷயம் தெரியும். அப்ப அவர் அறிந்தவர், நான் அறியாதவன். அறியாத எனக்கு ஒரு அறிந்தவர் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லலாம். எனக்கும் தெரியாது, கேட்கிறவருக்கும் தெரியாதுன்னா அவர் எப்படி விளக்க முடியும்? அவர் என்ன சொல்ல, எனக்கும் தெரியாதுன்னு. அதனால உயிர் அறிவற்றதுன்னு சொல்லிட்டு சடம்னு சொல்லிட்டு கருவிகள் சேர்ந்தால் அடையினா கருவிகள் தான் சடமாச்சப்பா, அதுக்கு அறிவு கிடையாது. அப்ப அறிவற்ற கருவிகளும் அறிவற்ற ஆன்மாவும் சேர்ந்தால் அறிவு வருமா? தர்க்கமனம் சொல்றது ரொம்ப தவறான ஒரு கருத்து என்று நாம் மறுக்கிறோம். அதுபோலத்தான் இங்கன்னு சொல்றோம். சமூக ஆன்மாவாரிகள் பார்த்து என்ன சொல்றோம்? இவையெல்லாம் இல்லை இல்லைன்னு மறுத்தாச்சு. ஆன்மா இல்லை இல்லைன்னு மறுத்த பின்னால் அவையெல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்மான்னு சொன்னா அது பொருந்தாது என்று சொல்லி சமூக ஆன்மவாதிகளை மறுக்கிறோம் என்பதோடு அந்த பாட்டுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டார் நம்முடைய சிவஞான முனிவர். உயிரெனப்படுவது இந்த உடலின் வேறு உளதாய் உற்று செய்ருறும்
இச்சாஞான செய்திகள் உடையதாகி பயில்வுறும் இன்ப துன்பப் பலன்களும் நுகரும் பார்க்கில் துயிலிடும் அஞ்சவத்தைப்படும் உண்மை துரியாதீதம். இந்த துரியாதீதத்தை சொல்லிதான் அந்த சமூகான்மகம் இருக்கிறார். சமுதாயம் உயிர் என்றால் இவை அனைத்தும் கூடிய சமுதாயம் உயிர் என்றால் அனைத்தும் நீங்கினால் துரியாதீதத்தில் உண்மை. சமூகம் சொன்னீங்களே, அத்தூல தேகம் சூக்கும தேகம்லாம் சொன்னீங்களே, எல்லாம் ஆன்மானிகளே. இதை கடந்து துரியாதீதன் ஒரு நிலை இருக்கிறது. துரியாதீத நிலையில எந்த கருவியும் கிடையாது, ஆன்மா மட்டும்தான் இருக்குது. புருடன் என்கின்ற ஆன்மா மட்டும்தான் இருக்குது. கூட அதுக்கு கஞ்சிக சரீரம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்றாங்க, காரண சரீரமா இருக்குது, அதுவும் இருக்குதுன்னு சொல்றாங்க. சிவதத்துவம் அங்கே இருக்கிறது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் கருவிகள்ல நீங்க சொல்ற பொழுது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்த கரணம், சூக்கும் உடம்பு, என்னமோ சொல்றோம் இல்லையா, குணம் எதுவும் இல்லாமல் புருடன் தனியாக துரியாதீதத்தில் இருக்கிறது. உயிர் படங்கள் என்ற கடைசி ஸ்டேஜ், 5வது நிலையிலே, 5வது அவஸ்தையில அது இருக்குது. அங்கதான் உண்மை ஆன்மா, அங்கே உண்மை இருக்கிறது. நீ சமூக ஆன்மான்னு சொல்றீங்களே, அவங்க அதெல்லாம் இருக்குதாங்க. எனவே சமூக ஆன்மாவை மறுக்கிற பொழுது துரியாதீத நிலை என்று ஒரு ஆன்மாவிற்கு ஒரு நிலை உண்டு. அந்த நிலையை அடைகின்ற பொழுது எந்த கருவிகள் அதுக்கு துணை கிடையாது. எனவே ஆன்மா என்பது வேறு, சமூகமாக இருப்பது வேறு என்று மறுக்கின்றோம். அதுதாங்க இதற்கு விளக்கம். இனிமேற்பட்டு இங்கே ஒன்று எழுதுகிறார். துரியாதீதத்தில் உயிர் உண்டு என்பது விழித்த பின்னர் சுகமாக துயின்றேன் என்ற உணர்வு நிகழ்வு பற்றி தெளியப்படும். சார், துரியாதீதத்தில் ஆன்மா இருந்து எப்படி சார் தெரியுது உங்களுக்கு என்றால், நன்றாக தூங்கி எழுந்த பின்னால் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான்னு சொல்றோம் இல்லையா, எதுவும் தெரியாமல். அப்ப எழுந்த பின்னால், ஓ நல்லா தூங்கணும்பா இன்னைக்கு, எதிர்பாராமல் நல்ல தூக்கம் எனக்கு என்று சொல்றோம் இல்லையா, அந்த உணர்வு வருது அல்லவா, அது அங்கே உயிரா போய் இருக்குதுன்னு அர்த்தம். துரியாதீதத்திலே ஆன்மா அங்கே இருப்பதால் தான் அதை உணர்கின்றது என்று அர்த்தம். இவ்வாறு இதெல்லாம் விடக்கி 7 கூற்றாக அல்லது 8 கூற்றாக இதை சொல்லலாம். சொல்லிட்டு, காட்சி அளவைக்கு எய்தாமையால் உயிர் அவற்றில் வேறென கொண்டாலும் உடம்பாதல் உடம்பின் கண் உளவாய் ஐம்பொறிகளாதல் அந்த 5 பொறிகளை ஊக்கி இயங்குவதாய பிராணவாயு ஆதல் அறியும் என்பது காட்சி அளவையால் அறிய கிடத்தலால் உயிர 3 ஒன்றாக பார்த்து என்றே பொருத்தம் உடைத்து போல் என்பாரை நோக்கி அந்த 3ஐயும் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார். இப்ப சொன்னதெல்லாம் ஆன்மாதான், ஆன்மா அல்லதான். ஆனா என்ன பண்றாங்க, உயிர் அவற்றின் வேறுதான். சூன்ய முதலாக இருக்கிறதெல்லாம் சொன்னமே, அவற்றை காட்டிலும் வேறாக இருக்கு. சூன்ய ஆன்மா அல்ல, துலக ஆன்மா அல்லன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டோம். சொன்ன பின்னால் சொல்றாங்க, உடம்பின்கண் உளவாகிய ஐம்பொறிகள் ஆதல் ஐம்பொறிகளை ஊக்கி இயங்குவதாகிய பிராணவாயுவாதல் அறியும் என்பது காட்சி அளவையால் அறிய கிடக்கிறது. உடம்பில்லை, உடம்புதானே துணையா இருக்குதுங்க எல்லாவற்றுக்கும். உயிருக்கு உடம்புதானே துணை. நம்ம முக்கியமான விஷயம் அது. உயிர் ஏதாவது ஒரு துணை இல்லாமல் அறியாது என்று நாம சொல்றோம். அது வியஞ்சக அறிவுன்னு சொல்லுவாங்க. உயிருக்கு ஏதாவது ஒரு துணை இருந்தால்தான் அது அறியும். அப்ப உடம்பு இல்லை என்றால் அதை அறிய முடியாது. கேவல நிலையிலே உடம்பு கிடையாது. எனவே பெருமாள் உடம்பை படைக்கிறான்னு சொல்றோம். எனவே உடம்பை படைப்பது அறிவுக்கு தானே. எனவே அதை உயிர் சொல்லக்கூடாதா? உடம்பாதல் சரி, உடம்பு இல்லை வச்சுங்க, 5 பொறிகள் சொல்றோம் இல்லையா, கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோமே, அதையே அறிவு சொல்லக்கூடாது. சரி, அதையும் விட்டுருங்க. அந்த பொறிகள்லாம் இயக்குகின்ற பிராணவாய் இருக்கு இல்லையா, அதை ஆன்மான்னு சொல்லலாம் இல்லையா என்று சிறப்பாக உடம்போ 5 பொறிகளோ பிராணவாயுவோ ஆன்மாவை போல இருப்பதாலே, அறிவதற்கு துணையாக இருப்பதாலே, அவற்றிலே ஏதாவது ஒன்று உயிர் 3 ஒன்று ஏதோ ஒன்று, உடம்புனா சொல்லுங்க, 5 பொறிகள்னா சொல்லுங்க, அது பிராணவாயுனா சொல்லுங்க. இந்த 3ல ஏதாவது ஒன்றாதான் இருக்குமே தவிர இதுக்கு வேறாக இருக்க முடியாது. முதல்ல இவ்வளவு தூரம் சொன்னாங்க, 8 வகையா சொல்லி இதெல்லாம் ஆன்மான்னு சொன்னாங்க. இப்ப என்ன காம்ப்ரமைஸ் பண்றாங்க? சரி, அதெல்லாம் விட்டுருங்க சார், உடம்பாக இருக்கலாம், 5 பொறிகளாக இருக்கலாம், அல்லது 5 பொறிகளை ஊக்குகின்ற பிராணவாயா இருக்கலாம். இந்த 3ல ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் என்றுதான் அந்த 3ஐயே சிறப்பாக சொல்வது பார்க்கிறோம். அதைத்தான் நீங்க விளக்கி இருக்கிறார், நாம் அதான் விளக்கிட்டோம். என்ன சொல்றார்? அந்த அவயவங்களில் ஒன்றாலும் குறைபாடின்றி கிடைக்கின்ற பிணக்கிடையின. நீ சொல்றையப்பா, உடம்பு இருக்கிறது, உடம்பில் 5 பொறிகள் இருக்கின்றது இல்லையா? ஆனா உறக்கத்துல
பிணமா இருக்கிற பொழுது அல்லது உறக்கத்துல அறிவு நேடுகிறதா? எனவே உடம்பு அறியாது. முதல்ல உடம்பு அறியாது என்று சொல்றார். தூங்குகிறோம், அப்பொழுது உடம்பு இருக்கிறது, அறியவில்லை, எதையும் அறியலை. அப்புறம் இன்னொன்னு, இறந்து போறாங்க, இறந்து போன உடம்பு அறியவில்லை என்றால் பிணம் அறியாது, ஆனா உடம்பு இருக்கு. அப்ப உடம்பு இருந்தால் பிணமாக இருக்கிற உடம்பு அறியாது. தூக்கத்துல கூட ஏற்கனவே பணம் போலதான் அது. வள்ளுவர் சொல்றல, உறங்குவது போலும் சாக்காடு இல்லையா? அதுபோல் தூக்கத்திலையும் இருக்கிறது உடம்பு. அப்பொழுது உடம்பு அறியவில்லை அல்லவா? எனவே உடம்பு அறியுமாறு இல்லை, எனவே உடம்பு ஆன்மான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் 5 பொறிகள் சொல்றார். 5 பொறிகளை சொல்ற பொழுது நான் இப்ப சொன்னேன் இல்லையா, 5 பொறிகள் ஒரு பொருளை அறியுமே தவிர ஒன்றொன்றை அறியாது. 5 பொறிகளை கண் காது அறியாது, காதை கண் அறியாது. பார்க்கிறோம் இல்லையா? அது கண் பார்க்குமே தவிர கேட்காது, காது கேட்குமே தவிர பார்க்காது. எனவே ஒவ்வொரு பொறிகளும் ஒன்று அறிந்தலை இன்னொன்று அறியாததினாலும் இந்த 5 நாளும் அறிகின்ற ஒன்று. எனவே அதுதான் ஆன்மா. 5 பொறிகள் ஆன்மா அல்ல என்று. அதே போல்தான் பிராணவாயு. பிராணவாயு அதுதான் ஆன்மா என்றால், தூங்குகிற பொழுது பிராணம் போய்கொண்டு வருது, பிராணவாயு இயங்குது. பிராணவாயு இயங்குது அல்லவா? உறக்கத்திலே இயங்கினால் கூட நமக்கு ஒன்றும் தெரியவில்லை அல்லவா? எனவே அது கருவியாக இல்லை. எனவே பொறிகளை இயக்கிட்டு இருக்கணும். பிராணவாயு இயங்கினால் கருவிகளை இயங்கணும், ஆனால் கருவிகளை இயங்கலை. எனவே பிராணவாயும் கருவிகள் போனால், பிராணவாயு இயங்கினாலும் தூக்கத்திலே கருவிகளை இயங்காத காரணத்தினாலே பிராணவாயும் ஆன்மா அல்ல, உடம்பும் ஆன்மா அல்ல, 5 பொறிகளும் ஆன்மா அல்ல, பிராணவாயு ஆன்மா அல்ல என்று 3 பின்னால சொல்ற அந்த 3 பாட்டு மூலமாக உடம்பு, பொறி, பிராணவாயு 3ம் காட்சி அளவியால் பார்த்தபடி அது விசேடம்தான். ஆனால் அது உயிர் வேறுதான், உடம்பு வேறுதான், ஐம்பொறி வேறுதான், ஆன்மா வேறுதான், பிராணவாயு வேறுதான், உயிர் வேறுதான் என்று சொல்லி அந்த 3வது சூத்திரத்தை முடித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏறக்குறைய 1, 2, 3, 4 பாட்டில் ஆழமான கருத்துக்களை சொல்லி ஆன்மா எதுன்னு சொல்லியிருக்கிறார். 4ஆம் சூத்திரம் நாம் படிக்கிற பொழுது அந்தக்கரணம் ஆன்மா அல்ல என்று நாம் அங்கே சொல்ல போறோம். அதை இப்போ இன்னைக்கு எடுக்க முடியாது. இப்போ 3ஆம் சூத்திரத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். சூன்ய ஆன்மவாதிகள், தூளதேக ஆன்மவாதிகள், இந்திரிய ஆன்மவாதிகள், சூக்கும தேக ஆன்மவாதிகள், பிராணான்மவாதிகள், விஞ்ஞான ஆன்மவாதிகள், சமூக ஆன்மவாதிகள் இவர்களெல்லாம் மறுத்து, இவர்களுக்கெல்லாம் மேலாக தூள உடம்பிற்கு புறம்பாக, சூக்கும உடம்பிற்கு வேறாக, பிராணவாயுக்கு வேறாக, அறிவுக்கு வேறாக, சமூகத்திற்கு வேறாக ஆன்மா இருக்கிறது என்று அந்த 3ஆம் சூத்திரத்தை முடிக்கிறார். இதுதான் 3ஆம் சூத்திரத்துடைய தொகுப்பாக நாம் சொல்லுகின்ற ஒரு விஷயம். 3ஆம் சூத்திரத்தில் சொல்லப்பட்ட பொருள்கள் என்ன, ஆன்மா எது என்பதை யார் யார் என்னென்ன ஆன்மான்னு சொல்றாங்க, அதை எப்படி சைவ சித்தாந்தம் மறுக்கிறது என்பதையும் நாம் சொல்லி முடித்திருக்கிறோம் என்ற அளவோடு நான் இன்றைக்கு அந்த 3ஆம் சூத்திரத்தை நான் நிறைவு செய்கிறேன். வருகின்ற நாட்களிலே 4-5 சூத்திரங்கள் எல்லாம் நான் இதுபோல தொகுத்து நாம் சொல்லலாம் என்று கூறி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பினை நமக்கெல்லாம் தருகின்ற காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு நாம், காமகோடி பீடத்திற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதுக்கு இணக்கமாக இருந்து நமக்கு சங்கரா கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக இருந்து இயக்குகிறார் அல்லவா நம்முடைய ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள், அவர்களுக்கும் ஒருங்கிணைக்கின்ற தெய்வசிகாமணி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி, இருந்து கேட்கின்ற பெருமக்களை உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.